Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 502 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பார்ட்ல அந்த ப்ளூ ஜாம் டாப்னு நம்ம ஏச சுட்டான்ல, ஐயோ சுட்டுட்டானான்னு பார்த்தா அதான் இல்ல, லைட்டா ஒரு நுல்ல தப்பிச்சிட்டான். யாரு வந்து காப்பாத்திருப்பான்னு பார்த்தா நம்ம டாடனு கொய்யால ஏசு மேலையாட கை வைக்கிறேன்னு சொல்லி ஆக்ஸ வச்சு அட்டாக் பண்ணுவா. அப்படியே ப்ளூ ஜாம் எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு பின்னாடி போயிருவான். நல்ல வேலை கரெக்டான டைம்ல உள்ள என்ட்ரி கொடுத்து வந்துட்டாங்க. அவங்க இவங்கள தேடிதான் வந்திருக்காங்க. இவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு வழியா பயலையில கண்டுபிடிச்சாச்சுன்னு. லூஃபிக்கு வேற பயங்கரமான அடியா. அதை பார்த்துட்டு உடனே இதை ட்ரீட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி சாபோ எங்க போனா, அவனை ஆளையே காணும்னு சொல்லி கேட்பாங்களா? அவனுக்கு ஒண்ணும் இல்ல, அவன் ஆல்ரெடி வீட்டுக்கு போயிட்டான், அவன் இங்க இல்லன்னிருவாங்க. சோ இப்போ ப்ளூ ஜாம்க்கு சண்டை போறதுக்கு அவனோட பைரட்ஸ்ங்க யாருமே அவன் கூட இல்ல, அவன் தான் நின்னு சண்டை போட்டு ஆகணும். அவன் டாடனை பார்த்துட்டு, என்ன இந்த மங்கி கூட்டத்துக்கு நீ தான் கேங் லீடரான்னு கேட்பான். பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேன், நான் ஒரு மவுண்டன் பேண்டிட், என் பேரு டாடனும்பா. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு நான் உண்மையான பேரண்டா இல்லாட்டியும் இவங்களுக்கு பேரண்டா நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க உயிரெடுக்க விட மாட்டேன்டா பகல்வாயா. நீயா போயிட்டீனா தப்பிச்சிட்ட, நான் இறங்குனேன்னு வச்சுக்கைய, அதுக்கப்புறம் வயலின் சவுண்டோட வரும். என்ன ஓகேவான உடனே அவளோட ஆளுங்க பின்னாடி நின்னுகிட்டு பயங்கர வெறியோட நிப்பாங்க. பின்ன நம்ம தலைவி முன்னாடி கெத்தா நிக்கும் போது நமக்கு என்ன கவலைன்னு அவன் ப்ளூ ஜாம் பைரட் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு சரி பயந்து போயிருவான்னு பார்த்தா, மர்டெஞ்சா உன்னோட வயலினையும் வயலன்ஸையும் காட்டு பார்க்கலாம்பா. உடனே டாடனு சரி ரைட்டு, எதுக்கு மேல இவங்கிட்ட பேசி பிரோஜனம் இல்ல, இறங்கி செஞ்சிட வேண்டியதான்னு, டேய் வாங்கடா ஓடிடலான்னு சொல்லிட்டு அவன் ஒருத்தனுக்கு பயந்து மொத்த கூட்டமும் சும்மா பீச்சுக்கிட்டு ஓடுவாங்க. இதுல பஞ்சாயத்து என்னன்னா 50 பேரும் ஓடுவாங்க, ஆனா ஏசு மட்டும் சண்டைக்கு நிப்பான். ஏன்னா அவனுக்கு தான் பயந்து ஓடி பழக்கமே இல்லையே. சோ நான் ஓட மாட்டேன், அவனை பொல்லந்தே தீருவேன்னு ஒத்த கால்ல நிப்பான். அவன்கிட்ட எவ்வளவோ சொல்லி கத்துவானுங்க, அவன்கிட்ட எல்லாம் சண்டை போடாத, அவனுக்கு எல்லாம் நிஜமான வில்லனுங்க, சிக்குனா நம்ம எல்லாத்தையுமே சிதைச்சு விட்டுருவானுங்கன்னு. ஆனா அவன் கேட்கவே மாட்டான். பையனுக்கு ஒரு கை அவனை பாத்திர வேண்டியதான்னு சண்டைக்கு வெறியோட நிப்பான். அவன் சண்டை போட இறங்கினான உடனே லூஃபி இருந்துகிட்டு என்னைய விடுங்க, நானும் அவன் கூட சேர்ந்து சண்டை போடுறேன்னு அவன் ஒரு சைடு மல்லு கட்டிட்டு இருப்பான். இப்ப டாடனுக்கு வேற வழி இல்ல, ஏஸ் கூட சப்போர்ட்டுக்கு நின்னுதான் ஆகணும். அதனால மத்தவங்க எல்லாத்தையுமே லூஃபியை கூட்டிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆக சொல்லிட்டு அவ ஏஸ் கூட சண்டைக்கு இறங்கிடுவா. அதாவது ஏச சேஃப்டியா அவ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாளாமா. தலைவி சொன்னா கேட்டுதான் ஆகணும். உடனே லூஃபியை கூப்பிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பிடுவாங்க. முன்னாடியாச்சும் மொத்த கூட்டமும் இருந்துச்சு, அதை பார்த்து பயந்துருந்தான்னா நியாயம். இப்போ ஒரு லேடி ஒரு சின்ன பையன், இவங்கள பார்த்து இவன் பயப்படுவானா? உன்னோட எபிலிட்டியை நம்பி நீ ஓவரா இறங்குற, கண்டிப்பா நீ அடிபடுறது உறுதின்னு அட்வைஸ் பண்ணுவான். ஒரு போர்னா அந்த போர்ல ஸ்ட்ராங்கா இருக்கவங்களும் கோழைகளும் மட்டும்தான் பொழப்பாங்க. தைரியமா நின்று சண்டை போறேன்னு வீக்கா இருக்கவன் இறங்கினானா என்ன ஒன்னா செத்து தான் போவானுங்க. அந்த மாதிரி ஒரு முட்டாளுக தான் நீங்க ரெண்டு பேரும். என் கையால சாக போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க நெருப்பு தக தக தகன்னு எரியும். இங்க இவங்க வாடா உன்ன ஒரு கை பாத்துறேன்னு பாஞ்சு வருவாங்க. அவன் வழக்கம் போல கண்ணை வச்சு டப்பு டப்பு டப்புன்னு சுட ஆரம்பிச்சிருவான். அப்படியே அங்க கட் பண்ணி கிரேட் டெர்மினல்ல வாழ்ந்துட்டு இருக்க மக்களை காட்டுறாங்க. பாவம், அவங்க வீடு அவங்க தங்குற இடம் எல்லாமே கண்ணு முன்னாடியே தக தகன்னு எரிஞ்சு போனதுனால அவங்களால அதை ஏத்துக்க முடியல. அட தப்பிச்சு போறதுக்கு வழி இருந்தா கூட பரவாயில்ல, ஏதாச்சும் பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம். சுத்தி எல்லா இடமும் நெருப்பு இருந்த உடனே என்ன பண்றதுன்னே தெரியாம நடுவுல மாட்டிட்டு கதறுன்னு கதறுவாங்க. ஏதாச்சும் ஒரு வழி இருந்தாவாச்சும் அந்த வழியா தப்பிச்சு வெளியே ஓடிடலாம். சுத்தியுமே நெருப்பு இப்படியே எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் கம்ப்ளீட்டா கம்மியாயிரும். அப்புறம் என்ன அவன் மூச்சு திணறி செத்து போவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு எல்லாரும் பதறிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒன் சைடு பயங்கரமா காத்தடிக்கும். அப்படி அடிச்ச உடனே அங்க இருக்க நெருப்பு மட்டும் அணைஞ்சு போய் ஒரு பாதை மாதிரி கிடக்குமா. அவ்வளவுதான், சந்தோஷம் தாங்க முடியல, வாங்க போகலான்னு சொல்லி அந்த வழியா அடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அப்படி போய் பார்த்தா அங்க ஒரு கப்பல் வேற நின்னுட்டு இருக்கும். சரி வாங்க அங்கேயே போயிடலான்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப இவங்க எல்லாத்தையுமே இவாங்கோ பார்த்துட்டு ரொம்பவும் கவலைப்படுவான். அவங்க தங்கி இருந்த ஏரியா இப்படி ஆகும்போது அது ரொம்பவும் கஷ்டமா இருக்குமேன்னு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும், இந்த கண்ட்ரியில ஏதாச்சும் ஸ்பெஷலா இருக்கான்னு சொல்லி டிராகன்ட்ட விசாரிப்பான். அந்த டைம் இவங்க ஒரு பயங்கரமான ரெவல்யூஷனரி ஆர்மி. பின்னாடி பெரிய சைஸ்ல நிக்கிறது யாரு பாத்தீங்களா, குமா. அவனுமே அவன் கூட்டத்தோட இருந்தவன் தான். ஆனா அந்த டைம் அவன் நெஜ குமா, ரோபோட் இல்ல. டிராகன் என்ன சொல்வாரு, இந்த கண்ட்ரி தான் உலகத்தோட ஃபியூச்சர், இந்த உலகத்துல எங்கேயுமே ஹாப்பினஸ் இல்ல, ஏன்னா இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரையுமே விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் இது எல்லாத்தையுமே கண்டிப்பா மாத்துவேன் பாரு. அதுவும் நம்ம சாபோ சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு தான் சொல்லுவாரு. ஏன்னா அந்த இடத்துல இருக்க ஒரு பையனே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கானா, இது என்ன சின்ன விஷயமா? அதுக்கப்புறம் டிராகன் என்ன பண்ணுவாரு, அந்த நெருப்புல இருந்து தப்பிச்சு வந்தாங்கல்ல அந்த கூட்டம் அந்த கப்பலுக்கு நேரா தான் வந்திருப்பானுங்க. அவங்கள பார்த்து யாரெல்லாம் ஃப்ரீடம் காண்டி சண்டை போறீங்களோ அவங்க எல்லாம் என் கூட வரலாம், இல்லனாலும் பரவாயில்ல உங்க இஷ்டம், நீங்க எங்க வேணாலும் போலாங்கிற மாதிரி சொல்லுவாரா. உடனே 50 பேருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அட அவங்க தங்குற இடத்தையும் மொத்தமா எரிச்சிட்டானுங்க. எங்க போகணும்னே இப்ப தெரியாம இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து இப்படி கை கொடுத்தாருன்னா அவங்க கூட போகாமையா இருப்பாங்க. செம ஹாப்பில கிளம்பிடுவாங்க. அப்படியே கட் பண்ணி கோவா கிங்டமோட ராயல் பேலஸ காட்டுறாங்க. அங்க எல்லாம் நிம்மதியா ஜாலியா தூங்கிட்டு இருக்காங்க. ஹைடவுன்லயும் எந்த ஒரு கவலையும் இல்லாம நிம்மதியா எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் நெருப்பு எரியறது அவங்களுக்கு தெளிவா தெரியுது. அதே நேரம் நம்ம சாபாவோட வீட்டை காட்டுறாங்க. அங்க அவங்க அப்பா இன்னுமே பதட்டத்தோட தான் இருக்காரு. அவருக்கு என்ன கான்பிடென்ட்னா எப்படியாச்சும்
எப்படியாச்சும் மிலிட்டரி ஆளுங்க அவனை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துருவாங்கன்னு. சாபோ இந்த மாதிரி எல்லாம் பண்றதை பார்த்துட்டு அவருக்கு கடுப்பா இருக்குது. அதே நேரம் செவுத்துக்கு இந்த பக்கம் இருக்குதே எட்ஜ் டவுன், அந்த மக்கள்லாம் அந்த நெருப்பை பார்த்துட்டு பயங்கரமா பதறுவாங்க. ஏன்னா அந்த செவுரு மட்டும் இல்லன்னா அந்த நெருப்பை அடுத்தடுத்து பிடிச்சி நேரா இங்கேயே வந்துரும். நம்ம இங்க இருக்கிறது சேஃப் தானா இல்ல ஹை டவுனுக்கு போயிடலாமாங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. என்னதான் இந்த மக்கள்லாம் கிங்டம்குள்ள இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்குது. நோபல் ஆளுகளும் ராயல் ஆளுகளும் மட்டும் தான் மேல இருக்கணும், அதாவது ஹை டவுன். மிச்சம் இருக்கவங்க எல்லாம் கீழே தான் இருக்கணும். ஒரு சின்ன பூச்சியை கூட உள்ள விட மாட்டானுங்க. இவங்களால எப்படி தப்பிச்சு அங்க போக முடியும்? சோ நெருப்பு உள்ள வந்து செத்ததான். அதே நேரம் இங்க லூஃபி ஏசுன்னு சொல்லி கதறி அழுவான். ஏன்னா அவனை விட்டுட்டு வந்துட்டாங்கல்ல. அதே நேரம் மத்தவங்க எல்லாருமே டாடன் சொல்லி கதறி அழுவாங்க. பின்ன அவங்க பாசாச்சை எப்படி விட முடியும்? நெருப்பு வேற இவங்க வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா எரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப நேரம் ஆயுமே அவங்க அந்த நெருப்புக்குள்ள இருந்து வெளியில வரவே இல்லை. அப்படின்னா என்ன நினைப்பாங்க? ஏதோ ஆயிருச்சுன்னு பீதி இருக்கத்தானே செய்யும். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. லூஃபிக்கு அடிபட்டதுக்கு கட்டெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அவனால நடக்க முடியல. பட் இருந்தாலுமே எப்படியாச்சும் ஏச பாக்கணும்னு சொல்லி பைய தட்டு மாதிரி வெளியில வர ட்ரை பண்ணுவான். அவனுக்கு எப்படியாச்சும் ஏசையும் டாடனையும் பார்த்தே ஆகணும். கூட இருக்கவங்க எல்லாம் உடம்பு சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இப்படி பண்ணாதாம்பாங்க. ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. நடக்க முடியாட்டியுமே நடந்து வந்து பொத்துன்னு கீழே விழுவான். அப்புறம் மறுபடியும் அவனை கொண்டு போய் படுக்க போட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்பா, உனக்கு அடி ரொம்பவும் பலமா இருக்குது, இப்ப போனோம்னா நம்மளுக்கு பஞ்சாயத்து. ஏன்னா கிரேட் டெர்மினல்ல ஏகப்பட்ட ட்ரூப்ஸ் இருக்காங்களாமா. அங்க தப்பிச்சவங்களும் சரி அங்க எரிஞ்சு போன சாம்பலையும் சரி எல்லாத்தையுமே அங்க இருந்து விரட்டிட்டு இருக்காங்க. இன்கேஸ் இவங்க தெரியாம அங்க என்ட்ராக்டா கூட கண்டிப்பா கொன்றுவானுங்க. இத சொன்ன உடனே லூஃபி பயங்கரமா அழுவான். நான் எப்படியாச்சும் ஏச பார்த்தே ஆகணும்னு. அது மட்டும் இல்லாம சாபோவும் இப்ப அவங்க கூட இல்ல. அதனால பயலால தாங்க முடியல. அதே நேரம் மிலிட்டரி ஆளுங்க வந்து பாக்குறானுங்க. அந்த கிரேட் டெர்மினல் மொத்தமுமே அப்படியே கருகி போய் எந்த ஒரு குப்பையும் இல்லாம ஃப்ரீயா இருக்குது. செம ஹாப்பி. மிச்சம் மீதி இரும்புங்க அப்புறம் அந்த எரியாம கிடக்குமே அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு வண்டியை வச்சு தள்ளி கிளீன் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு என்ன இப்போ ஒரு குழப்பம்னா நிறைய பேர் செத்து போயிருவாங்க. டெட் பாடிஸ பூரா அள்ளணும்னு நினைச்சிட்டு இருந்தானுங்க. நாங்க அவ்வளவு டெட் பாடிஸ் இல்லையாமா. அதுலயும் ஒரு பிரில்லியன்ட், அது நெருப்பு பயங்கரமா எரிஞ்சிச்சுல்ல, அதனால பாடியோட சேர்த்து எலும்பும் கம்ப்ளீட்டா எரிஞ்சு கருகி இருக்கும். அதனால ஃப்ரீயா விடுன்னு சொல்லிட்டு வேலையை பார்ப்பானுங்க. இங்க டவுன்ல இருக்க எரும மாடுங்க கிரேட் டெர்மினல்ல இருக்க ஒரு ஏரியாவையே கம்ப்ளீட்டா எரிச்சிருக்கமே, அங்க மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களே அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. எப்பா நான் கூட ரொம்ப கவலைப்பட்டேன், நெருப்பு இங்க வந்துரும் போது நல்ல வேலை வரலாம் பானுங்க. அண்ட் இந்த வேலையை பண்ணது ப்ளூ ஜாம்னு சொல்லி அவன் மேல பழி விழுந்துருச்சு. அவன் தான் பண்ணான், ஆனா பண்ண சொன்னது கிங்காச்சே, அது யாருக்கும் தெரியாதே. அது மட்டும் இல்லாம வில்லனுங்க எல்லாருமே அந்த நெருப்புலயே எரிஞ்சு போயிருப்பாங்க. அதுவும் நல்ல விஷயம் தானே. இனிமேட்டு நம்ம யாருக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லங்கிற மாதிரி சொல்லி ஊருக்குள்ள நிறைய கிராஸ் டாக்ஸ்கள் போயிட்டு இருக்கும். அதே நேரம் அங்க கட் பண்ணி நம்ம சாபோவை காட்டுறாங்க. பய மயக்கத்துல இருந்து அப்பதான் எந்திரிப்பான். பார்த்தா விடிஞ்சே போச்சு. ஐயோன்னு பதவி அடிச்சு அங்க இருந்து கிளம்புவான். அண்ட் அது மட்டும் இல்லாம சாபோவை பிடிக்கிறதுக்காக மிலிட்டரி ஆளுங்க ஷெரீஃபுங்க எல்லாத்துக்கிட்டையுமே அவனோட போட்டோவை அவங்க அப்பா சும்மா வளைச்சு பிரிண்ட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஆளாளுக்கு அவனை அதை வச்சுதான் தேடிட்டு இருப்பானுங்க. அவன் வந்து பார்த்துட்டு என்ன இப்படி குப்பை மாதிரி இருக்கானுங்க, கையில நம்ம போட்டோ வச்சிருக்கானுங்கன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே ஒருத்தன் வந்து லபக்குன்னு பிடிச்சிருவான். தம்பி இதுக்கு மேல விளையாட்டு காட்டாத, ஒழுங்கா எங்க கூட வந்துருன்னு. அச்சோ மாட்டின்டமேன்னு பய முழிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.